வாழ்க வளமுடன். பேராசை ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நாள் ஒரு நற்சிந்தனை வாழ்க்கை மலர்லேருந்து தியானமும் எண்ணமும் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு சிந்தனை எடுத்துப்போம். பொதுவாக எண்ணத்தை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும் அப்படின்னு சொன்னது அருள் தந்தை அவர் தான். ஏன்னா எண்ணத்தை அப்படின்னா அதை அடக்க முடியாது, அது போயிட்டே தான் இருக்கும். ஆனால் நாம் எப்படி ஒரு குதிரை ஓடிட்டுருக்கு அப்படின்னா, கடிவாளம் பிடிச்சாதான் குதிரை அது கரெக்டான பாதையில் ஓடும். அதுபோல் நம்ம தியானம்ன்ற பேரில் அந்த கடிவாளத்தை பிடிச்சோம் அப்படின்னா எண்ணங்களை அமைதிப்படுத்தலாம். அதாவது அறிய நினைத்தால் அடங்கும் அப்படின்ற சுவாமிஜி. அது நம்ம லைஃப்பில் மனவளக்கலைக்கு வந்த பிறகு தான் தெரியுது. சுவாமிஜி என்ன சொல்கிறான்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். மனதை நிறுத்தி வைப்பது என்பது இயலாத ஒன்று. ஆகவே தியான பயிற்சியாளரை அவ்வாறு செய்ய சொல்வது எந்த பயனும் அளிக்காது. அதாவது தியானம் பயிற்சி இல்லாதவரை, இல்லைங்களா? ஏன்னா எண்ணங்கள் ஓடிட்டு தான் இருக்கும், அது இயல்பு, அதோட செயலே அதுதான். அப்போ மன இயக்கத்தை சற்று ஒழுங்குபடுத்துவதால் தான் அவ்வாறு ஒழுங்குபடுத்துவதால் என்பதுதான் நம் தவ முறையிலும் அகத்தாய்வின் மூலமாக நிச்சயமாக ஒன்று. சாதாரணமாக மனம் ஒரு இடத்திலிருந்து நிலைப்பதில்லை. ஏன் அப்படின்னா மனம் என்பது அலைந்து கொண்டு தான் இருக்கும். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா கடலில் கப்பல் இருக்குது அப்படின்னா என்னங்க, கடலின் அந்த அலை தன்மைக்கு ஏற்ற போல தான் கப்பல் என்ன பண்ணுங்க, மிதந்துட்டு தான் இருக்கும். அதே ஒரு ரங்கூரம் போட்டுட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் அலையும், ஆனால் ஒரு இடத்துல நிரந்தரமாக நிற்கும். அந்த ரங்கூரமாக இருப்பது தான் தியானம். அப்போ மனதை நிலைப்படுத்த வேண்டும். உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருக்குது அப்படின்னா மனம் என்ன பண்ணுங்க, வேகமாக தான் செயல்படுத்தணும். ஏன் அப்படின்னா உணர்ச்சி வயப்பட்ட நிலைனாவே எமோஷன் நிலை தான். அதாவது பார்த்திங்கன்னா அறிவு, உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் என்ன பண்ணுங்க, தாறுமாறாக எண்ணங்கள் வரும். அப்போ நாம் நினைக்கிறோம் தியானத்தில் உட்காரும்போது எண்ணம் ஏன் வருது அப்படின்னா நாம் போட்டது தான் அது செயலாக வருது. மற்றவங்களோட எண்ணங்கள் நம்மக்கிட்ட வர்றதில்ல, ஆனால் நாம் போட்ட எண்ணங்கள் நம்மக்கிட்ட கண்டிப்பாக வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோங்க, தியானத்தின் மூலமாக மனதை ஒரு நிலைப்படுத்துகிறோம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா மழை என்பது நீரானது இல்லைங்களா? ஆனால் அது என்ன பண்ணுதுங்க, புவியீர்ப்பு விசைக்கு ஏற்ற போல் அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மழை எங்கே விழுதோ அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் அது பாதையில் ஓட ஆரம்பிக்கும், பள்ளத்தை நோக்கி. அப்போ வேறு வேறு திசையில் போகும்பொழுது அது செல்ல முயற்சிப்பதில்லை. அதுக்கு எதிர்த்தோ ஏதோ போகணுன்னு அவசியம் இல்லை, போகிற வழியில் தான் போகும். அப்போ அதே போல் தான் மனதை நாம் என்ன பண்ணுங்க, எண்ணங்கள் மூலியமாக ஒரு வழி பாதையாக நாம் பல வகை, ஒரு வகை பாதையே கிடையாது, பல வகையில் நம்ம எண்ணங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்போ எண்ணங்களை சரிப்படுத்தணும் அப்படின்னா எப்படி மழை நீரை ஒரு அணை கட்டி அதை உபயோகப்படுத்துகிறோமோ அதுபோல் மனதை அலைய நினைக்காமல் தியானத்தின் மூலமாக அமைதிப்படுத்தும் பொழுது மனம் என்ன பண்ணுதுங்க, எண்ணங்களை குறைக்க ஆரம்பிக்கிறது. ஏன்னா மனதின் இயக்க நிலை தான் எண்ணம். அப்போ மனம் என்பது அப்படி என்ன அப்படின்னா உயிரின் படக்கு நிலை மனம் என்பது மனவளக்கலையில் வந்தபடி தான் தெரியுது. அப்போ மனதை தியானத்தின் மூலம், தியானம் அப்படின்னாவே தீ என்றால் அறிவு, தியானம் என்றால் பயணம். அப்போ அறிவின் வழி பயணம் போச்சு அப்படின்னாவே எண்ணங்கள் அமைதி பெற ஆரம்பிக்கும். மனவளக்கலைக்கு வரதுக்கு முன்னாடி அதிகமான எண்ணங்கள் தான். ஆனால் மனவளக்கலைக்கு வந்த பிறகு ஏன் எதுக்கு தேவையில்லை, வேணும் வேணான்னு என்ன பண்ணுதுங்க, மனம் ஒரு தியானம் தடை கற்களாக இருக்கிறது. அப்போ அது நமக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டு தான் சுவாமி சொல்றார், வேண்டியதை வடிகட்டி வேண்டாததை தள்ளிவிடணும் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோங்க, எண்ணங்களை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ மனம் இயங்கி கொண்டு தான் இருக்கும். அந்த மனதை நம்ம ஒருநிலைப்படுத்திட்டோம் அப்படின்னாவே தியானத்தின் மூலமாக எண்ணங்கள் எழாது. இப்போ மரம் கூட பார்த்திங்க அப்படின்னா வளர்ந்து வருது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, கிளைகள் வரும், அப்போ கட் பண்ணி விடுவாங்க. அப்போ மரம் என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் உயரத்துக்கு போயிடும், ஏன்னா மரம் ஹைட்டாக வரும். அப்போ நாம் என்ன பண்ணுறோங்க, எண்ணங்களை நம்ம கிளையாக இருக்கிற எண்ணங்களை எடுத்துட்டோம் அப்படின்னா அறிவு தியானத்தின் மூலமாக உயர்ந்து கொண்டே போகும். அந்த விதத்தில் தியானமும் எண்ணமும் என்பது தொடர்ந்து வர இயல்பான ஒரு விஷயந்தான்.
ஆனால் அதை ஒட்டி சராசரி மனநிலையில் இருக்கிறவங்களோட எண்ணமும் தியானத்தின் மூலமாக இருக்கக்கூடிய எண்ணங்களும் வித்தியாசப்படும். ஏன் அப்படின்னா தியானத்தில் உயிரை உணர்ந்து அறிவு செயல்பட தொடங்குகிறது. அப்போ அறிவு செயல்பட உணர்ச்சி நிலையில் இருந்து உணர்வு நிலைக்கு வந்துடுச்சு அப்படின்னாவே அங்கே தடைப்படும் பொழுது மனதுக்கு ஒரு நிலை பெறும்போது எண்ணங்களின் ஓட்டங்கள் குறைக்கப்படுகிறது. அந்த விதத்தில் தியானத்தின் மூலமாக எண்ணத்தை சரிப்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் எல்லா வகையிலும் அமைதி வெற்றி பெறுவோம், உயர்வு பெறுவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இது காலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.